ஹாய் நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கிங்குக்கான டோர்னமெண்ட்டில் செத் ராலின்ஸ் தான் கிங்காக மாற போகிறாரு. இதற்கான ஓரளவுக்கு முடிவு எனக்கு இப்போதைக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு தெரியும். டாமினிக் மிஸ்டீரியோ இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஸ்மாக்டவுனில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 கண்டென்டராக செலக்ட் ஆகிட்டார். ஆக்சுவலி இதில் பிரான் பிரேக்கர் இருந்தார். அவரை மீறியும் டாமினிக் மிஸ்டீரியோ செலக்ட் ஆகிருக்கார். கிங் ஆஃப் தி ரிங்கோடைய டோர்னமெண்ட்டில் அதிகப்படியான எதிர்பார்ப்பு இருந்ததே பிரான் பிரேக்கர் இருக்கிறாரு அப்படிங்கிறது தான். அதில் அவர் தோற்று போயிட்டார். மற்றபடி இருக்கிற நபர்களை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக இவர் தான் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் ஒருத்தரை தூக்க முடியுது. இந்த வருடம் WWE பார்த்தீங்கன்னா நைட் ஆஃப் சாம்பியன் பேப்பர்வியூவை சவுதி அரேபியாவில் நடத்துகிறாங்க. கிங் ஆஃப் தி ரிங் டோர்னமெண்ட்டை கடந்த 2 வருஷமாக நடத்தி நல்ல ஹைப்பை கிரியேட் பண்ணி விட்ருக்குறாங்க. அதுலேயும் கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி WWE பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் தி ரிங் பேப்பரை கொண்டு வரும்போது ஹைப் இல்லை. ஆனால் இப்போ பெரிய லெவலில் மக்கள் மத்தியில் ஹைப் கிடச்சிருக்குது. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், WWE இந்த வருஷம் ரோமன் ரெயின்ஸ்க்கும் செத் ராலின்ஸ்க்கும் தான் மேட்ச் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்காக செத் ராலின்ஸ் தான் கிங்காக மாற போகிறாருன்னு. இப்போ அது கிட்டத்தட்ட இல்லை, ஒரு 85% நடக்கிறதுக்கான சாத்தியம் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மேட்ச் எப்படிப்பட்ட மேட்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெசல்மேனியா மெயின் ஈவெண்ட் அளவுக்கு ஒர்த்தான மேட்ச். ஆக்சுவலி இந்த மேட்ச் ரெசல்மேனியா மெயின் ஈவெண்ட்டில் இந்த வருடம் நடக்க வேண்டியது. செத் ராலின்ஸ்க்கு இன்ஜுரி ஆயிடுச்சு, ஸ்டோரி லைன் கொலபடி ஆயிடுச்சு. அப்படிங்கிறதுனால எல்லாமே நாசமாக போயிடுச்சு. இல்லாட்டா சிஎம் பாங் இருக்கிற இடத்துல நம்ம செத் ராலின்ஸ் இருந்திருப்பார், விஷன் டீம் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் விஷன் பிரேக் ஆகிருக்கும். இப்போ WWE பார்த்தீங்கன்னா பழைய பகை, இப்போ மிச்சம் இருக்கிற பகை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ரோமனுக்கும் செத் ராலின்ஸ்க்கும் ஒரு மேட்ச் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரோமன் ரெயின்ஸும் செத் ராலின்ஸும் ஷீல்டு பிரதராக ஒன்றா இருந்தாங்க. அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டோரிக்கு கதை பில்டப் தேவையே இல்லை. அதாவது செத் ராலின்ஸ்க்கும் ரோமன் ரெயின்ஸ்க்கும் ஒரு மேட்ச் நடந்தாலே பேப்பரியூ ஹிட்டு. இது நிறைய பேருக்கு தெரியும். செத் ராலின்ஸ்க்கும் ரோமன் ரெயின்ஸ்க்கும் ஒரு மேட்ச்னாலே அது ஒரு பெரிய மேட்ச்சு. அப்படி நடந்தாதே அது ஒரு பேப்பர் ஹிட்டுன்னு. பிரான் பிரேக்கர் இந்த மேட்ச்சில் வின் பண்ணியிருந்தாருன்னா நான் கண்டிப்பாக பிரான் பிரேக்கர் மேபி ரோமன் கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருப்பேன். இப்போ பிரான் பிரேக்கர் லிஸ்ட்டிலேயே கிடையாது. கண்டிப்பாக ரா சைடு தான் ஒருத்தர் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. ரா சைடு யார் வெற்றி பெற்றாலும் ரோமனுக்கு எதிராக தான் மோதுவாங்க. டாமினிக் மிஸ்டீரியோ வெற்றி பெற ஏன்பா வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறேன்னா, டாமினிக் மிஸ்டீரியோ வெற்றி பெற்று ரோமன் ரெயின்ஸ் கூட முதல்ல நீங்களாம் ஏற்றுக்குவீங்க? நல்லா தான் ப்ரோ இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் சம்மர்ஸில் மெயின் ஈவெண்ட் அளவுக்கு நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது. அந்த அளவுக்கு நாமளும் அதை எதிர்பார்க்கல. ஏன்னா டாமினிக் அந்தளவுக்கு இன்னும் பெரிய பர்ஃபெக்டாலாம் ஆகலை, மிட்கார்ட் லெவலில் தான் இருக்காது. இப்போது ஓபா ஃபெமிக்கும் டாமினிக் மிஸ்டீரியோக்கும் ஒரு மேட்ச் நடக்க போகுது. இதில் உங்களுடைய கருத்து என்ன? என்னோட கருத்து கண்டிப்பாக ஓபா ஃபெமி தான் வெற்றி பெறுவார். அப்புறம் இந்த லிஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ராலின்ஸ் மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேபி ஜே ஊசோ வின் பண்ண வச்சு இந்த ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா அகெயின் அவங்க பிளட் லைனுக்குள்ளே கொண்டு போக வைக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்த மேட்ச்சில் வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு செத் ராலின்ஸ் தான். ஏன்னாப்பா செத்துன்னு சொல்லிட்டு இருக்கிற ஓபா ஃபெமி பிராக் லெஸ்னரே பீட் பண்ணவர். அவர் இந்த லைனில் இருக்கிறாரு, ஏன் அவர் பீட் பண்ண வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. எனக்கு புரியுது. ஓபா ஃபெமியை WWE பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் கூட சம்மர்ஸ்லாமில் மோத வைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 10% தான், 90% வாய்ப்பே இல்லை. ஏன் இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, WWE பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் பிளான் ஒன்று போட்டு வச்சுருக்கிறாங்க ஓபா ஃபெமிக்காக. அது என்னதுன்னு கேட்டிங்கன்னா ரீமேட்ச் தாங்க. ஓபா ஃபெமி பிராக் லெஸ்னர் கூட அகெயின் ஒரு ரீமேட்சை சம்மர்ஸ்லாமில் விளையாட போகிறாரு. எனக்கு தெரிஞ்சு ஓபா ஃபெமி லாஸ்ட் ரவுண்டு வரைக்கும் போனாலும் பிராக் லெஸ்னர் மூலியமாக கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் ஓபா ஃபெமி தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, WWE பார்த்தீங்கன்னா இன்னும் ஓபாவுக்கும் பிராகுக்குமான ஸ்டோரியை முடிக்கலை. ஓபா சொல்லிட்டாரு, பார்ட் 3க்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு. அப்போது பிராக் லெஸ்னர் கண்டிப்பாக வருவார். வரும் பட்சத்தில் அதன் மூலியமாக ஓபா ஃபெமி இந்த கவுண்டன் முறையிலையோ இல்லாட்டா ஏதாவது ஒரு முறையிலையோ தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது ஓபா ஃபெமி நம்ம தூக்கிடுவோம். மிச்சம் இருக்குது செத் ராலின்ஸ் மட்டும்தான். அந்த வகையில் தான் சொல்கிறேன், செத் ராலின்ஸ் தான் இந்த வருஷம் கிங் ஆஃப் தி ரிங்கை வின் பண்ணி கிங்காக மாறி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மோத போகிறாரு. ஆக்சுவலி நம்ம சம்மர்ஸ்லாமுக்கு முன்னாடி நைட் ஆஃப் சாம்பியனில் ஒரு ட்ரீம் மேட்ச் பார்க்க போகிறோம். அதுதான் ஓபா ஃபெமிக்கும் செத் ராலின்ஸ்க்குமான மேட்ச்சு. ஆக்சுவலி இந்த மேட்ச் நடக்குது அப்படின்னால கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். வாவ், உண்மையிலேயே வேறு லெவல் மேட்ச்சில். இது வரைக்கும் ஓபாக்கும் செத் ராலின்ஸ்க்கும் மேட்ச் நடந்ததில்லை. ஓபா பவர் ரெஸ்லராக பிராக் லெஸ்னர் கூட மட்டும்தான் மோதிருக்காரு. மற்றபடி பவர் ரெஸ்லரான ரோமன் ரெயின்ஸ், செத் ராலின்ஸ் இவங்க கூடலாம் மோதுறது கிடையாது. இப்போ செத்துக்கும் ஓபா ஃபெமிக்கும் ஒரு மேட்சை யோசிச்சு பாருங்களேன். சம்மர்ஸ்லாமுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு ட்ரீம் மேட்ச் ரெடியாக இருக்குது. இதுதான் உண்மையிலேயே ஃபேன்ஸ் எதிர்பார்க்குறாங்க ட்ரிபிள் ஹெச் கிட்ட. அதை தான் ட்ரிபிள் ஹெச் இந்த வருஷம் பண்ணுறாரு.
ஆக்சுவலி ட்ரிபிள் ஹெச் வந்து இந்த வருஷம் கிங் ஆஃப் த ரிங்குக்கான ஸ்டோரியை நல்லா கொண்டு போயிருக்காரு. மனுஷனுக்கு இப்போ தான் குண்டியில் இருக்கிற மூலம் பார்த்தீங்கன்னா பழையபடி மண்டைக்கு வந்திருக்கு போல இருக்குது. ஸ்டோரியை நல்லா பண்ணியிருக்கிறாரு. ரா சைடு மட்டும் ஸ்மார்டன் சைடு இன்னும் தூங்க தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இது வந்து ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கும். இதில் ஏதாவது ஒரு முறையில் செத் ரோலன்ஸ் வெற்றி பெற மாதிரி காட்டுவாங்க. செத் ரோலன்ஸ் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமாக பார்த்தீங்கன்னா ஓபா ஃபெமிக்கும் பிராக் லெஸ்னருக்குமான தனிப்பட்ட ஸ்டோரியையும் ரோமனுக்கும் செத் ரோலன்ஸுக்குமான தனிப்பட்ட ஸ்டோரியும் அப்படி ஆரம்பிப்பாங்க. சரிப்பா, கதையெல்லாம் மொத்தமாக ஆட்டத்தை கலைச்சிட்டு ஓபாவை சர்ப்ரைஸ் அந்த மேட்ச்சில் வின் பண்ண வச்சு ரோமன் கூட போதுன்னா அது ஒரு ரீமேட்ச் தானே அப்படின்னு நீங்கள் எல்லாருமே கேட்பீங்க. ஆக்சுவலி WWE கிட்ட அப்படி ஒரு பிளான் இருக்குது. இப்போ சமீபத்தில் எனக்கு ஒரு நியூஸ் கிடச்சிருந்தது. அதில் என்ன சொல்லப்பட்டிருந்ததுன்னா WWE பார்த்திங்கன்னா ஓபா ஃபெமிக்காக ஃப்யூச்சர் பிளானே ரோமன் ரெயின்ஸ் கூட தானா. ஆனால் அது இப்போ கிடையாது. இப்போதைக்கு ஓபா ஃபெமியை கிங் ஆஃப் த ரிங்கில் மோத வச்சு பிராக் லெஸ்னர் கூட ரீமேட்ச் விளாட வச்சு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து ரசல்மேனியாவில் அவருக்கு ஒரு பெரிய பிளான், அதுவும் தற்போதைக்கு டெம்பரவரியான பிளான் போட்டு வச்சுருக்கிறாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், ரோமன் ரெயின்ஸுக்கு இந்த வருடம் ரசல்மேனியாவில் ஒருத்தர் கூட மேட்ச் இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. அதுக்கு அவர் வரணும். ஒருவேளை வராட்டால், அதாவது எப்படி இந்த வருடம் செத் ரோலன்ஸ் ரோமன் ரெயின்ஸ் கூட மோதி கடைசியில் சாம்பியன் ஆகணும் ரோமன் ரெயின்ஸ் அப்படிங்கிறது அவங்க ஸ்டோரி லைன் போட்டு வச்சுருந்தாங்க. கடைசியில் செத் ரோலன்ஸ் வராதனால பங்கு கூட மோத வச்சாங்க. அதே மாதிரி ஓபா ஃபெமியை பார்த்திங்கன்னா தற்போதைக்கு அவங்க வந்து அந்த லிஸ்ட்டில் தான் வச்சுருக்காங்க. ஒருவேளை ரோமன் ரெயின்ஸ் கூட மோதுறதுக்கு அவர் வராயிட்டால், ரோமன் ரெயின்ஸ் கூட மோதுறதுக்கு அவர் வராட்டால் கண்டிப்பாக ஓபா ஃபெமியை அவங்க தேர்ந்தெடுத்து வச்சுருக்கிறாங்க. ரோமன் ரெயின்ஸ்க்கும் ஓபா ஃபெமிக்குமான மேட்ச் ரசல்மேனியாவில் தான் நடக்கும், சம்மர் ஸ்லாமில் நடக்காது அப்படிங்கிற செய்தி நமக்கு கிடச்சிருக்குது. ஆல்ரெடி ரோமன் ரெயின்ஸை ஓபா ஃபெமி சேலஞ்ச் பண்ணியிருந்தார் ரசல்மேனியா முடிஞ்சதுக்கப்புறமா, ரோமன் ஐ எம் கம்மிங் ஃபார்னு. அது ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு பெரிய பேச்சு பொருளாயிருச்சு. இந்த மேட்சை ரசிகர்களும் பெரிய லெவலில் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் WWE நல்லாவே தெரிஞ்சிருச்சு இந்த மேட்சை ஃபேன்ஸ் எதிர்பார்க்குறாங்க, அதை நம்ம இப்போவே நடத்தக்கூடாதுன்னு. அது மட்டும் இல்லாமல் ஓபா ஃபெமி இப்போ தான் மெயின் ராஸ்டருக்கு வந்திருக்காரு. பிராக் லெஸ்னரை மோத வச்சு அவரை பெரிய ஆளாக காட்டிட்டாங்க. இருந்தாலும் ரசிகர்கள் மத்தியில் அதிகமாக சண்டை போடுறது, நிறைய பேரை பீட் பண்ணுறது, நிறைய ஸ்டோரி கொண்டு போகிறதுன்னு ஓபா ஃபெமி WWEயில் பண்ண வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குது. அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் ரோமன் கூடயே அவரால் மோத முடியும். அதனால் WWE பார்த்திங்கன்னா நம்ம ஓபா ஃபெமியை மெதுவாக கொஞ்சம் ஹைப்பாக காட்டுவோம், தற்போதைக்கு இந்த ஹோல்டிங் லிஸ்ட்டில் வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறாங்க. ஃப்யூச்சரில் வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகிறதுக்கும் WWE ஆட்டி படைக்கிறதுக்கும் ஓபா ஃபெமிக்கு எல்லா விதமான தகுதிகளும் இருக்குது. ரசிகர்களுக்கும் அவரை பிடிச்சிருக்குது. ஆனால் தற்போதைக்கு இந்த வருஷம் சம்மர் ஸ்லாமில் அவர் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறது கிடையாது. அவரும் WWE ஹெட் ஆஃப் த டேபிள் ஆக போகிறது கிடையாது. சரி, நான் உங்கள்கிட்ட இப்போ கேட்குறேன், இந்த வருஷம் ரோமன் ரெயின்ஸ்க்கும் ஒரு செத் ரோலன்ஸ்க்கும் ஒரு மேட்ச் நடக்குது. உங்களுக்குள்ளே நடந்த மேட்ச்சில் அதிகப்படியாக செத் ரோலன்ஸ் தான் ரோமனை பீட் பண்ணியிருக்காரு. கடைசியாக ரசல்மேனியாவில் கூட அவரை பீட் பண்ணி தான் அவர் வின் பண்ணார். இப்படிப்பட்ட பட்சத்தில் செத் ரோலன்ஸ் மீண்டும் ரோமன் ரெயின்ஸை பீட் பண்ணுவாரா, நியூ ஹெவி வெயிட் சாம்பியன் ஆவாரா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்